ஓம் சாந்தி. நன்னறி கதைகளில் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு தண்டனை கிடைத்தே தீரும். ஒரு திருடன் ஆட்டினை திருடிக்கொண்டு பக்கத்து கிராமத்திற்கு விட்டுவிடலாம் என்று சென்று கொண்டிருந்தான். செல்லும் வழியில் அவனுக்கு களைப்பு ஏற்பட்டது. ஒரு மரத்தடியில் அமரலாம் என்று நினைத்தான். ஒரு மரத்தடிக்கு சென்றான். அங்கு ஒருவன் படுத்திருந்தார். ஆனால் அவரும் திருடன்தான். அவர் ஒரு மோதிரத்தை திருடி கொண்டு அங்கு தூங்கிக் கொண்டிருந்தார். இவனும் திருடன் என்பதால் இவனுடைய கண் அவருடைய சட்டை பைக்கு சென்றது. அதில் மோதிரம் இருந்ததை கண்டான். உடனே இந்த ஆட்டினை இழுத்து செல்வதற்கு பதிலாக இந்த மோதிரத்தை எடுத்து சென்று விடலாம் என்று நினைத்தான். அதே போல அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஆட்டை மரத்தில் கட்டிவிட்டு சென்று விட்டான். அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு பக்கத்து கிராமத்திற்கு சென்று தங்க வியாபாரியிடம் விலை பேசினான். இந்த வியாபாரி கோபம் கொண்டார். என்னிடம் திருடிய மோதிரத்தை என்னிடமே விலை பேசுகிறாயா என்று சத்தம் போட்டு போலீசாரிடம் ஒப்படைத்தார். அதே சமயம் உறங்கிக் கொண்டிருந்தவன் விழித்து கொண்டான். மோதிரத்தை தேடினான், கிடைக்கவில்லை. உடனே அவன் நினைத்து கொண்டான், மோதிரம் போய்விட்டது, ஆனால் நமக்கு இறைவன் ஆட்டினை கொடுத்து விட்டார் என்று நினைத்து கொண்டு அந்த ஆடை எடுத்துக்கொண்டு முதல் திருடன் திருடிய கிராமத்திற்கே சென்றான். உடனே அங்கு உள்ள மக்கள் அனைவரும் இங்கு திருடிய ஆட்டை இங்கே விற்கிறாயா என்று சத்தம் போட்டு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஆக 2 திருடனுக்கும் தண்டனை கிடைத்துவிட்டது. இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொண்டோம் என்றால், நாம் செய்யும் காரியங்களுக்கு நமக்கு தண்டனை கிடைத்தே தீரும். நாம் யாரை வேணாலும் ஏமாற்றலாம், ஆனால் நம்முடைய கர்மத்தின் பலனை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதுதான். இன்னொரு கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி. நமது மதுபன் காட்லிவுட் ஸ்டுடியோ தமிழ் துறையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் பதிவு செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட தமிழ் BK ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயனடையுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சாந்தி.